உள்ள நாட்கள் எல்லாம் உன் வார்த்தை பிடித்துக் கொண்டு மனதிலே வைத்துக் கொண்டு வெளிச்சத்திலே நடக்கணும் நான். தேவ கிருபையை நினைத்து மனதிலே துதித்து மறுரூபமாகணும் நான். தேவ கிருபையை நினைத்து மனதிலே துதித்து மறுரூபமாகணும் நான். உண்மையாய் நடந்து ஒழுக்கமாயிருந்து உன்னதத்தில் சேரணும் நான். உண்மையாய் நடந்து ஒழுக்கமாயிருந்து உன்னதத்தில் சேரணும் நான். உம்மை பார்த்து நடக்கணும், உம்மோடு பேசணும் உயிருள்ள நாட்கள் எல்லாம். உம் வார்த்தை பிடித்துக் கொண்டு மனதிலே வைத்துக் கொண்டு வெளிச்சத்திலே நடக்கணும் நான். பலத்தோடு இருந்து எலியாவை போல் நடந்து உன் பணியை செய்யணும் நான். பலத்தோடு இருந்து எலியாவை போல் நடந்து உன் பணியை செய்யணும் நான். முகசுளி முன்மாறியாயிருந்து முகசுளிக்காம வாழ்ந்து ஆத்துமாவை சேர்க்கணும் நான். முன்மாறியாயிருந்து முகம் சுளிக்காம வாழ்ந்து ஆத்துமாவை சேர்க்கணும் நான். உம்மை பார்த்து நடக்கணும், உம்மோடு பேசணும் உயிருள்ள நாட்கள் எல்லாம். உம் வார்த்தை பிடித்துக் கொண்டு மனதிலே வைத்துக் கொண்டு வெளிச்சத்திலே நடக்கணும் நான். உம்மை பார்த்து நடக்கணும், உம்மோடு பேசணும் உயிருள்ள நாட்கள் எல்லாம். உம் வார்த்தை பிடித்துக் கொண்டு மனதிலே வைத்துக் கொண்டு வெளிச்சத்திலே நடக்கணும் நான். ஆமீன். ஆண்டவரே தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா உம் வார்த்தையை பிடித்துக் கொண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்க நடந்து வரணும் ஏசப்பா. அல்லேலூயா. தேவனே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். கனத்துக்குரியவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற வல்லமையுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று சொன்ன தேவனே, என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன தேவனே, அப்ப அந்த மாலை வேளையில அந்தி பலி செலுத்துகிற வேளையில தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. நாங்கள் உமக்கு பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயப்பா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி இருக்கிறீங்களே. ஸ்தோத்திரத்தினால் கர்த்தருடைய கிருபை பெருகும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஐயா. தேவனே உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவே உமக்கு மகிமை உண்டாகட்டும் ராஜா. கோணலை செவ்வையாக்குகிற தேவன் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை எங்கள் மீதாக இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை எங்கள் மீதாக இறங்கட்டும். தேவ பிரசன்னங்களை ஆட்கொள்ளட்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை எங்களை முழுவதும் நிரப்பட்டும் ஐயா. தேவ பிரசன்னங்களை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக, கர்த்தருடைய வல்லமைகளை நிரப்புவதாக, தேவ பிரசன்னங்களை ஆட்கொள்ளட்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஆவியான தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆவியானவரையும் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. நாங்கள் பலத்தோடு இருந்து ஒரு எலியாவை போல நடந்து கர்த்தாவே உம்முடைய பணியை நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஏசப்பா. ஹல்லேலூயா. முன்மாறியா இருந்து முகம் சுளிக்காம வாழ்ந்து ஆத்துமாவை தேர்ந்தெடுப்பதாக கர்த்தாவே நாங்கள் காணப்பட வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. அப்போ உம்முடைய பாதையை நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு உம்முடைய வார்த்தையை சரியாய் நாங்கள் பிடித்துக் கொண்டு அப்பா அந்த வெளிச்சத்தின் பாதையில அந்த வெளிச்சத்தின் வழியில அப்பா இயேசு சொன்ன வழியில நாங்கள் நடந்து என் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, கன்னிகைகளாக, கற்புள்ளவர்களாக, மனவாட்டியாக கர்த்தாவே
மனிதர்களாகவே நாங்கள் காணப்பட வேண்டும் ஐயேசப்பா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அப்பா ஸ்தோத்திரம், ஒரு மனமட்டியாக நீர் எங்களை மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா. நீங்க விரும்பாத குணங்கள், நீங்க விரும்பாத காரியங்கள் எது எங்களுக்குள்ள வரக்கூடாது ஏசப்பா. நீங்க அருவருக்கக்கூடிய கிரியைகள் ஏதாவது எங்களுக்குள்ள மறைந்திருக்கும் சொன்னாலும் அவைகள் எல்லாம் கர்த்தர் வெளியேற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி போயிற்று என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது தேவனுடைய பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஐயா. ஆவியான தேவனே, உம்முடைய பிரசன்னங்களை முழுவதும் நிரப்பட்டும் ஐயா. என் தேவனுடைய வல்லமைகளை முழுவதும் நிரப்பட்டும். தேவன் விரும்பாத காரியம் எதுவும் எங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடாது. தேவன் விரும்பாத நண்பர்கள் எங்களுடைய இடத்துல வரக்கூடாது ஏசப்பா. தேவன் விரும்பாத பிள்ளைகள் யாரும் எங்களோட ஐக்கியப்படக்கூடாது ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆவியான தேவனே ஸ்தோத்திரம். நாங்கள் எது செய்தாலும் அது தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யும்படிக்கு கர்த்தாவே நீர் எங்களை நடத்துங்க ஏசப்பா. உம்முடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஏசப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதாக என் தேவனுடைய பிரசன்னம் வல்லமையும் பலமாய் அப்பா ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும் ஐயா. இந்த இடத்துல ஏற்ற வார்த்தைகள், எங்களுக்கு ஏற்ற மன்னாவை கர்த்தர் நீங்க தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களோடு கர்த்தர் இடைபட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உன் நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம் ஏசப்பா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்மை ஆராதிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அநேகருக்கு இந்த கூகுள் மீட் ப்ரேயரோட அட்ரஸ் அனுப்பப்பட்டது. ஆனாலும் குறிப்பிட்ட ஒரு ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவரோட வார்த்தையை கேட்கும்படியா, அவரோட வார்த்தையை தியானிக்கும்படியா தேவன் நம்ம எல்லாரும் இணைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் உங்ககிட்ட வேண்டிக் கொள்வது என்னன்னா, தயவு செய்து ஒரு திறந்த இருதயத்தோட தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையில் உள்ள ஜீவனை கொண்டு நம்மை உயிர்ப்பிக்க அவர் வல்லமிடவராக இருக்கிறார். அதனால் அநேக காரியங்களுக்கு நம்ம நேரத்தை செலவு செய்கிறோம். எவ்வளவோ காரியங்களுக்கு நம்ம அதிகப்படியான நேரங்களை வீணான காரியங்களுக்கு செலவு செய்கிறோம். ஆனால் இந்த கொஞ்ச நேரம் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த சத்தியம் என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கிற காதுள்ளவர்களாக கொஞ்சம் நம்மளுடைய அந்த அசௌகரியமான காரியங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் தேவனோட வசனத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையா நீங்க வாஞ்சியோட கேட்பீங்க அப்படின்னா தேவன் ஒரு பெரிய காரியத்தை உங்களோட வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படிம்பாங்க. அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் என் கண்ணால பார்த்தாதான் தெரியும். ஆனால் நம்ம யாருமே கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் எப்படி தேவனுடைய சத்தியத்தை கேட்குறீங்க, அந்த காதுகள் எப்படி ஒரு திறந்தவைகளாக இருக்கிறது என்பது உங்களால் நிதானித்து அறிய முடியும் பிரியமானவர்களே. அதனால் தயவுசெய்து நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவர்களாக, தேவனோட வார்த்தையை கேட்குறவர்களாக இருக்கும்படிக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த ஜெபத்துக்கு, இந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி கடந்த வாரங்களிலே நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் ஒரு காரியத்தை உணர்த்தினாங்க. பைபிளில் தேவனுடைய வார்த்தைகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் தேவன் சொல்லுகிற சத்தியம், தேவனுடைய வார்த்தைகள், ஒரு ஜீவனுள்ள வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கண்ணோட்டங்களை உடையதாக இருக்குது. 2 கண்ணோட்டம். ஒன்று ஏன்னு வச்சுக்கலாம், இன்னொன்று பின்னு வச்சுக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு கண்ணோட்டம் எப்படின்னா, ஒரு லிமிட்டடாக மாம்சீகத்தில் பார்க்குற ஒரு பார்வை இருக்குது. ஒரு 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 எப்படி சொல்லுங்கன்னா, ஒரு அடையாளமாக அது அந்த ஒரு லிமிட்டட், அந்த தேசத்தில் இருந்த ஒரு காரியமாக இருக்கலாம், அல்லது இஸ்ரவேல் தேசத்தில் நடந்த ஒரு காரியம், அந்த லிமிட்டடு பிளேஸ், அந்த ஒரு இடத்துக்குள்ள நடந்த ஒரு காரியமா அப்படி எழுதப்பட்ட ஒரு காரியத்தை கண்ணோட்டமாக பார்க்குறவங்க இருக்கிறாங்க. மாம்சீகத்தில் பார்க்குற ஒரு காரியம், இது அந்த தேசத்தில் அந்த காலகட்டத்தில் நடந்ததை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்பிரகாரமாக பார்க்குற ஒரு காரியம் வேத வசனத்தில். அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தை இன்னைக்கு அநேக ஜனங்கள் பார்க்குறாங்க. ஒவ்வொரு கேரக்டரையும் பார்க்கும் பொழுது வெளிப்பிரகாரமாக நோவா அந்த காலத்தில் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி அப்படி வெளிப்பிரகாரமாக அந்த கல்ச்சர், அந்த ஒரு இடம், அந்த ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி வெளிப்பிரகாரமாக
வேத வசனத்தை பார்க்குற ஒரு காரியம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மாம்சத்துக்குரியதாக பூமிக்குரிய காரியத்துக்காக எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பார்வை வேத வசனத்தில் அநேகர் எடுத்துக்கொண்டு கையாடுகிற ஒரு காரியம் நடக்குது. ஆனால் தேவன் இன்னொரு காரியத்தையும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரையும் இன்னொரு கண்ணோட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன கண்ணோட்டம் அப்படின்னா, உன்னதமான தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிற வேத வசனம். மாம்சத்துக்குரியதாக மாம்சீக கண்களுக்கு தெரிந்தாலும் அதுக்குள்ளார ஆவிக்குரிய ஒரு பார்வை, ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டம் அதுல செயல்படுகிறது. உன்னதத்துக்குரிய ஒரு காரியமா இருக்கும். இட்ஸ் நாட் a டைம் பீரியட், எட்டர்னிட்டி, நித்தியத்துக்காக எழுதப்பட்ட ஒரு வாக்கியங்களாக அது இருக்கும். தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கும். பூமிக்குரியதா இருக்கிற கண்ணோட்டத்துல பார்க்கிற பார்வை போய் பரலோக பார்வையுடையதாக வேத வசனங்கள் இருக்கிறது. இன்னைக்கு இந்த இரண்டாவது நான் சொன்ன பார்த்தீங்களா, அப்படி வேத வசனத்தை பார்க்கிறவர்கள் மிக 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 குறைவு, ரொம்ப கம்மி. கர்த்தருடைய வேத வசனத்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல, உன்னதமான பார்வையில, நித்தியமாக ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்கிற ஒரு கண்ணோட்டம் இன்னைக்கு நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை, அந்த பரலோக அர்த்தத்தை, பரலோக பார்வையை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் வாஞ்சியா இருக்கிறவர்களுக்கு நான் சொன்ன அந்த இரண்டாவது கண்ணோட்டத்தை காட்டுவார். பிரியமானவர்கள், கர்த்தர் அதை காட்டுவார். ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது கண்ணோட்டத்தோடு நீங்க இருக்கும் பொழுது இப்பொழுது நம்ம பார்க்க போற அந்த காரியங்கள் நமக்கு நன்றாக புரியும். பிரியமானவர்களே, நம்ம வாசிக்கலாம். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு லைன் மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டிருக்கேன். அந்த ஒரு லைன் என்னை அதிகமாக தொட்டது. தேவன் அநேக காரியங்கள் இந்த கடந்த வாரத்தில் எனக்கு உணர்த்தினார். நான் இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு உணர்த்துகிறாரோ அந்த காரியத்தை சொல்லிவிட்டு அடுத்த வாரம் மீதி உள்ள காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வசனம் சொல்லி வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் வாசிக்கலாம் யாராச்சும். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுல ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம், ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம் அங்கிற வார்த்தையை கர்த்தர் இந்த கடந்த நாட்களில் என்னை தியானிக்கும்படி உணர்த்தினார். இருதயத்தில் ஆவியின்படி உண்டாகிற விருத்த சேதனம். பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த காரியத்தை நோக்கி ஒரு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்துவாராக. இன்னைக்கு இந்த தேசத்துல வீழ்ந்து போன ஒரு மனுஷன் பாவம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த பூமிக்குரிய காலத்துல ஒரு வீழ்ந்து போன ஒரு படைப்பு என்று சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் மனுஷன் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சாத்தானோடு அவன் கொண்டுள்ள உறவால ஏன் அவனுடைய காரியங்கள் எப்படி மாற்றப்படுகிறது அப்படின்னா, குழப்பங்களும் ஒரு தீமையான காரியங்கள், அழிவுள்ள காரியங்கள், முரண்பாடான காரியங்கள், பொல்லாத சிந்தனைகள் எல்லாமே இருக்கு. அந்த மகிமையான தேவனுடைய வழியை இழந்து விட்ட ஒரு காரியம். ஏன்னா சாத்தானோடு ஒரு தொடர்பு இருக்கிறதுனால, பிசாசோடு ஒரு ஐக்கியம் இருக்கிறதுனால உலகத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்துல நடக்கிறது. அப்ப இந்த தேசத்துல நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நிமிஷம். அப்ப இந்த தேசத்துல பிசாசோடு கொண்டுள்ள உறவினால அவங்க என்ன பாதிப்பு வருகிறதுனா, அந்த நோவா காலத்துல இருந்த காரியத்துல ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகின்றது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கியதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவன் இருதயத்திற்கு விஷயமா இருந்தது. அப்ப பாருங்க, இதுதான் அந்த வீழ்ந்து போன மனுஷனுடைய நிலைமை. அப்ப தேவன் பார்க்கிறாரு, ரொம்ப அவருக்கு விசனமா இருக்கு. மனுஷனுடைய இருதயம் பொல்லாத ஒரு காரியத்தோட மிக்ஸ் ஆயிருச்சு, உலக காரியத்தோட மிக்ஸ் ஆயிருச்சு, அவன் பொல்லாததா இருக்குது அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்யறாரு, வருத்தப்படுறாரு.
நல்லா கவனிங்க. அவன் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். இயேசு கூட சொல்றாரு, வெளியிலிருந்து போறது உள்ள மனுஷனை தீட்டுப்படுத்தாது, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கபடு, வசனிப்பு, அந்த மாதிரி கோபம், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருதயத்திலிருந்து வெளியே புறப்படுதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கூட சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ இந்த காரியத்திலிருந்து நம்ம விடுபட, இந்த மாதிரியான பொல்லாத காரியத்திலிருந்து, இந்த கரை படிந்த ஒரு காரியத்திலிருந்து விடுபடணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, வெளிச்சத்தின் இடத்திற்கு நான் வரணும். நல்லா கவனிங்க. நான் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற அந்த வெளிச்சத்துக்கிட்ட நான் வரும் பொழுது, கர்த்தருடைய அந்த வசனத்துக்கிட்ட வரும் பொழுது, அந்த வசனமாகிய வெளிச்சம் எனக்குள்ள எனக்குள்ள அந்த வெளிச்சம் என்ன செய்யணும், நான் எனக்குள்ள எந்த அளவுக்கு அந்த சத்துருடைய கிரியைகள், பொல்லாத சிந்தனைகள், பாவமான காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத அது வெளிப்படுத்தும். நான் எப்படி, என்னுடைய நேச்சர் எப்படிப்பட்ட ஒரு நேச்சரா இருக்கு அப்படிங்கிறத இந்த வெளிச்சத்துக்கிட்ட வரும் பொழுது அது வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு, ஏன் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் அந்த வெளிச்சத்துக்கிட்ட அவங்க வரமாட்டாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற இருள் வெளிப்படுமேன்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இன்னைக்கு ஏன் இந்த சத்திய வசனத்துக்கிட்ட ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் வரமாட்டாங்க, இந்த வெளிச்சத்துக்கிட்ட வரமாட்டாங்கன்னா, இந்த வெளிச்சத்துக்கிட்ட வரும்பொழுது அந்த வெளிச்சம் நம்ம கிட்ட இருக்கிற இருளான காரியங்களை காட்டி கொடுக்கும். அப்ப காட்டி கொடுக்கும் பொழுது அதுல ஒரு அவமானம், ஐயோ நான் என்னை குறிச்சு இப்படி சொல்லுதே, என்னை குறிச்சு இப்படி சொல்லுதே, நான் இப்படி அப்படின்ற ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அந்த பரிசேயர்கள் சரி செய்ததற்கு இல்லை. அதனால அந்த ஒளியின் இடத்திற்கு அவர்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்றேன். உங்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. கர்த்தர் எனக்கு இதை உணர்த்தினாரு. சமாரிய ஸ்திரீ இயேசுங்கிற அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு வருகிறார். அவ தண்ணி எடுக்க வர்றா. மதியம் 12 மணி. அவளோட வாழ்க்கையில இருக்கிற இருளெல்லாம் இந்த வெளிச்சத்தை சந்தித்த பிறகு ஏசப்பா கிட்ட வரும் பொழுது, ஏசப்பாவோட பிரசன்னத்துல அவளுடைய இருள் வெளியாக்கப்படுகிறது. சமாரிய ஸ்திரீனுடைய இருள் இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னத்துல அவர்கிட்ட சேரும் பொழுது அவளுடைய இருள் வெளியாக்கப்படுகிறது. அவ எந்த அளவுக்கு அவளுக்குள்ள இருள் இருக்கிறது, எந்த அளவுக்கு அந்த ஒரு கரைபடைந்த ஒரு காரியம் இருக்குதுங்கிறது வெளியாக்கப்படுகிறது. நான் யோசித்து பார்த்தேன், இன்னைக்கு உங்ககிட்டையும் என்கிட்டையும் அந்த சமாரிய ஸ்திரீ மாதிரி ஒரு கர்த்தருடைய பிரசன்னத்துல, தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையில, சத்தியத்துல என்கிட்ட இருக்கிற இருளெல்லாம் வெளிப்படும் பொழுது நான் என்ன நினைப்பேன்னா, முதல்ல ஐயா போதுங்கய்யா, நீங்க விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, நான் தண்ணி எடுக்க வந்தேங்கய்யா, என்ன என்கிட்ட இன்னொரு புருஷன் இருக்காங்கிறீங்க, இன்னொரு புருஷங்க இருக்காங்கிறீங்க, என்ன நீங்கள் இப்படி வித்தியாசமாக பேசுகிறீங்க, அப்படி இருந்தால் தான் என்ன உங்களுக்கு, இந்த மாதிரி விடுங்க, நான் தண்ணி எடுக்க போகணும், நான் போயிட்டு நான் கொஞ்ச நேரம் கழித்து நான் தண்ணியை வீட்டில் வச்சுட்டு, அல்லது வீட்டில் சாப்பாடாவது நான் போயிட்டு அப்புறமே என்ன செய்கிறாங்கய்யா, வர்றேங்கய்யா, இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா கிளம்பியிருப்போம் பிரியமா. ஆனால் அந்த சமாரிய ஸ்திரீ கிளம்பலை. இத்தனைக்கும் வசனம் சொல்லுது, அந்த குடத்தை வச்சுட்டு அவள் ஊருக்குள்ளே போனாலாம். ஆண்டவரே நீங்கள் இங்கே இருங்க, நான் ஊருக்குள்ளே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு தாங்கிட்ட இருக்கிற இருளான காரியங்கள் வெளிப்பட்டாலும் அந்த வெளிச்சத்தின் மேலே ஒரு நேசத்தோட, அந்த வெளிச்சத்தின் மேலே ஒரு பாசத்தோட, ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, நீங்கள் சொல்றது உண்மைதான் ஆண்டவரே, நீங்கள் என்னை பற்றி சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆண்டவரே, எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை கொடுங்கப்பா, அந்த தாகம் தீர்ற அந்த தண்ணியை கொடுங்கன்னு சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவ தண்ணீரை அவ பெற்றுக்கொள்றத நம்ம பார்க்கிறோம். யோசித்து பாருங்க. அப்ப நம்ம வெளிச்சத்துக்கிட்ட வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னத்துல வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது, நமக்கிட்ட இருக்கிற ஒரு சில இருளான காரியங்களை காட்டும் பொழுது, do we accept it? அதை ஏற்றுக்கொள்றோமா? ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோட ஆண்டவரே அந்த வெளிச்சத்தை நோக்கி என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ற ஒரு இருதயத்துக்கிட்ட கர்த்தருடைய வெளிச்சம் அதிகமாக உதிக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவோட கூட அவருடைய பிரசன்னத்துல நம்ம நெருங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கிற நிறைய இருளான காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி நம்மை அந்த வெளிச்சத்தை நோக்கி கர்த்தர் நடத்துவார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இப்பொழுது நான் மறுபடியும் வர்றேன். இந்த ஆவிக்குரிய விருத்த சேதனம், ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம். முதலாவது விருத்த சேதனம் அப்படின்னா என்னன்னா, ஆவிக்குரிய அர்த்தத்தில் நான் மறுபடியும் சொல்றேன், பூமிக்குரிய கண்ணோட்டத்தில் ஒரு உலக அடையாளத்தில் நீங்க பார்க்காதீங்க. ஆவிக்குரிய பார்வையில
கர்த்தாவே எனக்கு இதை புரிய வைங்கன்னா ஆவியானவர் நமக்கு புரிய வைப்பார். விருத்த சேதனம் அப்படின்னாவே கட் பண்றது, இன்னும் சொல்லப்போனா நம்மை பிரித்து எடுப்பது. நம்ம அதாவது இன்னும் அதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, விருத்த சேதனம் அப்படின்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நம்மளை ஆண்டவர் பிரித்தெடுக்கிற ஒரு அனுபவம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு மாற்றப்படுகிற ஒரு காரியம் தான் விருத்த சேதனம். இவ்வளவு நாளா இவன் இதுக்கு சொந்தமானவன், ஆனா இவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிறகு இவன் வேற ஒரு இடத்துக்கு சொந்தமானவன். அப்ப விருத்த சேதனம்னா ஒரே ஒரு காரியம் தான், பிரித்து எடுக்கப்படுது. இன்னும் நீங்க அதனுடைய அர்த்தமே கட்டிங் ஆஃப் த ஃப்ளஷ், வெட்டுவது. ஹல்லேலூயா. ஆனா இங்க ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, மாம்சீகத்துல வெட்டுற காரியம் இல்ல, இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் சொல்லி வேதம் சொல்லி இருக்குது. இந்த விருத்த சேதனத்தை குறித்து கொஞ்சம் நம்ம ஆழமா நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான காரியம். 2 நிலைகளை பிரிக்கிற ஒரு காரியம் தான் இந்த விருத்த சேதனம். நமக்குள்ள மாம்சீக காரியத்தை வெட்டி விட்டு ஆவிக்குரிய தேவனுடைய மகிமையை கொண்டு வருகிற காரியம் தான் இந்த விருத்த சேதனம். உலகத்திலிருந்து உன்னதத்திற்கு கொண்டு வருகிற ஒரு நிகழ்வு தான் இந்த விருத்த சேதனம். நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய மாம்சீக புறம்பான அந்த சந்ததியிலிருந்து அதே ஆபிரகாமுடைய அல்லது ஆபிரகாம் வழியா வந்த கிறிஸ்துவினுடைய ஆவிக்குரிய சந்ததியாக மாற்றப்படுகிற ஒரு அனுபவம் தான் விருத்த சேதனம். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம்ல கூட இந்த உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த விருத்த சேதனம் தொடங்குகிறது. முதலாவது ஆபிரகாம்ல தான் இந்த விருத்த சேதனம் தொடங்குது. ஆனா இந்த ஆபிரகாம்ல கூட விருத்த சேதனம் தொடங்குற காரியத்தை இன்னைக்கு நிறைய பேர் மாம்சீகத்துல பாக்குறாங்க. ஆனா கர்த்தர் எனக்கு இந்த கடந்த வாரத்துல ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்படிக்கு எனக்கு உதவி செய்தார். தேவன் மாம்சீகத்துல ஒரு விருத்த சேதனம் ஆபிரகாமுக்கு பண்ணினாலும், ஆனா அவனோட வாழ்க்கையில தேவன் அந்த விருத்த சேதனம்ங்கிற அந்த ஆவிக்குரிய நிகழ்வை, அந்த உன்னதமான காரியத்தை, அந்த மகிமையான ஒரு காரியத்தை ஆபிரகாமோட வாழ்க்கையில தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆவிக்குரிய ரீதியில ஆவியின்படி எப்படி ஆபிரகாமோட வாழ்க்கையில இந்த விருத்த சேதனம் நடைபெற்றது என்பதை தேவன் வேத வசனத்திலிருந்து எனக்கு வெளிப்படுத்தினார். பிரியமான ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, ஆபிரகாமை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த ரோமர் நம்ம வாசித்து முடித்த பிறகு ஆபிரகாம தான் பவுல் எழுதுறாரு. கலாத்தியர்ல ஆபிரகாம குறிச்சு எழுதுறாரு, நமக்கு ஆபிரகாம குறிச்சு எழுதுறாரு. அதே மாதிரி எபிரேயர்ல ஆபிரகாம குறிச்சு எழுதப்படுது. புதிய ஏற்பாடு முழுக்க முழுக்க ஆபிரகாம் 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 சொல்லி அதிகமாக எழுதப்படுகிறது. ஏன்னா பவுல் இந்த ஆபிரகாமை மாம்சீக ரீதியில பார்க்கல, ஆவிக்குரிய ரீதியில பார்த்ததுனாலதான் ஆபிரகாமை அடையாளத்துக்கு எடுக்கிறார். ஆபிரகாமை ஒரு பூமிக்குரிய மனுஷனாக பவுல் பார்க்கவில்லை பிரியமானவர். ஆனா இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் ஆபிரகாமை ஒரு பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்திற்காக அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். ஆனா இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிறவங்களுடைய கண்களை கர்த்தர் திறக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆபிரகாமை வாசிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு அனல் கொண்டு எழும்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஓ, என்னுடைய பார்வை இப்படி இல்லையா ஆண்டவரே, ஆபிரகாமுக்குள்ள இப்படி ஒரு விருத்த சேதனத்தை, ஆவிக்குரிய ஒரு விருத்த சேதனத்தை நீர் செய்திருக்கிறீரே ஆண்டவரே, அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நான் என்னை அர்ப்பணித்தேன் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஓகே, இந்த ஒரு காரியத்தை உங்களுடைய உள்ளத்தில் எழுதி கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டுல விருத்த சேதனம் என்பது மாம்சீகத்துல ஒரு அடையாளமாக ஒரு கத்தியை வைத்து கட் பண்ணுகிற ஒரு காரியம் நடந்தது. ஆனா ஆவிக்குரிய ரீதியில இந்த விருத்த சேதனத்துக்கு ஒரு 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 டெஃபினிஷன் நான் சொல்றேன். தயவு செய்து உங்களுடைய உள்ளத்துல இதை எழுதி கொள்ளுங்க. திஸ் இஸ் த லா ஆஃப் ஹெவன்லினஸ். பரலோக ராஜ்யத்துக்கு இதுதான் சட்டம், இதுதான் பிரின்சிபல். அதாவது என்னன்னா, கத்தியாகிய சிலுவையை கொண்டு, நல்லா கவனிங்க, கத்தியாகிய சிலுவையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பண்ணுகிற விருத்த சேதனமே இந்த ஆவிக்குரிய இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். கத்தியாகிய சிலுவையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளார, இன்வர்டு இருதயத்துல நமக்கு உள்ளாக பண்ணுகிற விருத்த சேதனமே இந்த
ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம். அப்ப புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு விருத்த சேதனத்தை கொண்டு வருவதற்கு அவர் எடுத்து பயன்படுத்துகிற ஆயுதம் எதுன்னா, பழைய ஏற்பாட்டிலும் சரி எல்லா இடத்துலையும் சரி அவர் எடுத்து பயன்படுத்துகிற ஆயுதம் சிலுவை. சிலுவையை கொண்டுதான் நமக்குள்ள விருத்த சேதனத்தை கர்த்தர் பண்ணுகிறார் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் அதிகமாக ரோமர்லையும் சரி கலாத்தியர்லையும் சரி எபிரேயர்ல மற்ற அவர் எழுதுகிற எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு காரியத்தை பவுல் பார்த்தார். ஆபிரகாமோட வாழ்க்கையில எப்படி இந்த ஆவிக்குரிய விருத்த சேதனம் நடைபெற்றது என்பதை அவர்களுடைய கண்கள் பார்க்க ஆரம்பிச்சது. ஒரு பரலோக பார்வையாக பார்த்தார்கள், ஆவிக்குரிய ஒரு பார்வையாக பார்த்தாங்க. அது அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய மறுரூபத்தை, இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவினுடைய மகிமையை வெளிப்படுத்தியது பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் இதுக்கு உதவி செய்வாரா பாருங்க. இந்த விருத்த சேதனத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, தேவன் ஒரு மனிதனை அவருடைய வேலைக்காக தெரிந்தெடுக்கும் பொழுது, தேவன் ஒரு மனிதனை அவரோட வேலைக்காக தெரிந்தெடுக்கும் பொழுது அந்த வேலைக்குரிய கொள்கையை, அந்த வேலைக்குரிய பிரின்சிபலை அவனிலிருந்து தான் தேவன் செயல்படுத்தி சபைக்கும் உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறார். ஒரு தேவனோட மனுஷன். நான் மறுபடியும் சொல்றேன், தேவன் ஒரு மனிதனை அவரோட வேலைக்காக தெரிந்தெடுக்கும் போது அந்த வேலையினுடைய தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய கொள்கையை அந்த மனுஷன்ல அவன் மூலமா, அவனுடைய பிரயாசம், அவனுடைய லேபர், அவனுடைய முயற்சி, அவனுக்குள்ளார தேவன் செயல்படுத்தி அவன் மூலமாக சபைக்கும் உலகத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலாக தேவன் பயன்படுத்துகிறார். இது ஆபிரகாமை வைத்துதான் அந்த தேவனோட மனுஷன் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப ரொம்ப முக்கியம், தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்துவதற்கு முன்பதாக அவனிலிருந்து தான் தேவன் தொடங்குகிறார் பிரியமானவர். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நம்ம அந்த ஆபிரகாமை குறித்து பார்க்கலாம் பிரியமானவர். எப்படி ஆபிரகாமுக்குள்ள இந்த விருத்த சேதனம் என்கிற அந்த ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் செயல்படுத்தினார்னா, வசனம் சொல்லி இருக்கிறது. ஆபிரகாமுடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் பார்க்கலாம். ஆபிரகாமை குறித்து கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமுடைய பேக்ரவுண்ட் என்னன்னா, ஆபிரகாமுடைய ஊர் பேர் என்னன்னா ஊர். ஆபிரகாம் வாழ்ந்த இடத்தினுடைய பேர் என்னன்னா கல்தேய பட்டணம், அதாவது பாபிலோனியா. பாபிலோன் தான் அவர் இருந்த இடம், பாபிலோன் தான், பாபிலோனியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஊர் அப்படிங்கிற அந்த பட்டணம் இருக்கு பார்த்தீங்களா, ஊருங்கிற அந்த நகரம் ஆபிரகாமுடைய சொந்த ஊர். அந்த ஊர் மிகப்பெரிய பெரிய பெரிய நகரங்கள் அடங்கிய ஒரு பெரிய பெரிய சிட்டிலாம் சேர்ந்தது தான் பாபிலோன். அந்த பெரிய பெரிய சிட்டிலெல்லாம் ஒரு பெரிய சிட்டி எதுன்னா இந்த ஊராமா. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம தமிழ்நாடையே எடுத்துக்கிட்டோம். தமிழ்நாட்டிலேயே சென்னை எப்படி ஒரு பெரிய நகரமாக இருக்குது, அந்த மாதிரி இந்த சென்னை அப்படிங்கிற தமிழ்நாடுன்னு வச்சுக்கிட்டோம்னா, தமிழ்நாடுங்கிற தேசத்தில் பாபிலோன் தமிழ்நாடுன்னு வச்சுக்கிட்டோம்னா, அதில் சென்னைங்கிறது ஒரு பெரிய சிட்டியில், அந்த மாதிரி இருக்கிற சிட்டிலெல்லாம் பெரிய சிட்டி எதுனா ஊர் அப்படிங்கிற ஒரு சிட்டி தான் இருக்கிற சிட்டியிலெல்லாம் ஒரு பெரிய சிட்டியாமா. இது எங்கே இருக்குன்னா, யூஃப்ரட்ஸ் நதி பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய சிட்டி தான் இந்த ஊர் அப்படிங்கிற ஆபிரகாம் வாழ்ந்த அந்த ஊருங்கிற சிட்டி. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் ஆபிரகாம் ஒரு பரதேசியா அங்கங்க ஒரு ஆடு மேய்க்கிறவனை போல கூடாரத்தில் சுத்தனான்றதுனால அவன் ஒன்றும் ஒரு ரொம்ப ஏழை போல, ஒன்றும் இல்லாதவன் போல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைச்சோம்னா இட்ஸ் வெரி ராங். ஆக்சுவலி ஆபிரகாமோட நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் சிட்டி, அந்த பாபிலோனியா பயங்கரமான கலாச்சாரத்தில் உயர்ந்த ஒரு இடமா, அட்வான்ஸ்டு சிவிலைஸ்டு லேண்ட் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அதிகமான பொக்கிஷம் இருந்த தேசம் அந்த பாபிலோன் தேசமா. ரொம்ப பொக்கிஷங்கள் அங்கே அதிகமாக இருந்தது. அதே மாதிரி மிகப்பெரிய படிப்பு, எஜுகேஷனல்ல மிகப்பெரிய படிப்பு அந்த ஆபிரகாம் இருந்த அந்த ஊரில் தான் நிறைய படித்தவங்கலாம் இருந்திருக்கிறாங்க. நிறைய ஆர்கிடெக்சர், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் கூட பாபேல் கோபுரம் கட்டியிருப்பாங்க பாருங்க. நல்ல ஆர்கிடெக்சர், கட்டடம் கட்டுகிறவர்கள் அந்த கலை நுணுக்கம் எல்லாம் அங்கே தான் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. இன்னும் கூட ஒரு காரியம் பாருங்க, கல்தேயர் கணக்கு போடுவதில் வல்லவர்களாம். அவங்க மேத்தமெட்டிக்ஸ் பயங்கரமாக, கணக்கெல்லாம் பயங்கரமாக என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. அதே மாதிரி கட்டடக்கலையில் நிபுணர்கள்.
அதே மாதிரி அறிவியல் சயின்ஸில் வந்து அவங்க வந்து ஹையில் இருப்பாங்களாம். அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற இலக்கியங்கள் வந்து மிக மிக அதிகம். மிகப்பெரிய லைப்ரரிஸ் வந்து அந்த பாபிலோன் தேசத்தில் வந்து இத்தனைக்கும் ஆபிரகாம் வாழ்ந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஆபிரகாம் வந்து ஒரு ஏழை கிடையாது. அதே மாதிரி ஆபிரகாம் ஒன்றும் தெரியாதவனும் கிடையாது, நல்லா படித்தவன் சொல்லி சொல்கிறாங்க. அந்த தேசத்தில் நல்லா படித்தவன், நல்லா பொக்கிஷம் இருக்கிறவன், நல்லா உயர்ந்த இடத்துல இருக்கிறவன் தான் இந்த ஆபிரகாம். ஆனால் இது ஒரு பக்கம் வைங்க, இன்னொரு பக்கம் அந்த பாபிலோனை குறித்து சொல்லுது. ஒரு பக்கம் வெளிப்பிரகாரமாக பார்த்தீங்கன்னா பாபிலோன் வெல் சிவிலைஸ்டு லேண்ட், வெரி ரிச்சஸ்ட் பிளேஸ், நல்லா பொக்கிஷம் இருக்குது, நல்லா படித்தவனுங்க, இலக்கியம் ஹையில் இருக்காங்க, சயின்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, டாக்டர்ஸு, லைப்ரரிஸ், படிப்பு எல்லாமே ஒரு பக்கம் ஹையில் இருக்குது. இன்னொரு பக்கம் பாபிலோனிய தேசம் பாவம் நிறைந்ததாக இருக்குது, விக்கிரகங்கள் நிறைந்ததாக இருந்துச்சு, அநேக தெய்வங்களை வழிபடுகிறவர்கள் அங்க இருந்தாங்க, அழிவுக்கு நேராக ஒரு கரப்ஷனாக அங்க இருந்தது. ஒரு பக்கம் நல்ல அட்வான்ஸ்டு நாலேஜா இருக்குது, இன்னொரு பக்கம் பாவத்துல அதிகமாக இருந்த அந்த தேசமாக அந்த தேசம் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஊர். இன்னும் சொல்லப்போனா அந்த ஊர் எதுக்கு ஒரு அடையாளமா இருக்குன்னா, அந்த பாவத்துல வீழ்ந்து போன ஒரு மனித சமுதாயத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. வெளியே பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குது, ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா நாற்றம் எடுக்கிற ஒரு காரியம், உள்ள பார்த்தா பாவமான காரியம், உள்ள பார்த்தா ஒழுங்கின்மையான காரியம், தீமையான காரியங்கள். ஆபிரகாமுக்கும் இது எல்லாமே அவனுடைய இருதயத்தில் இருந்திருக்கும் பிரியமானவர்களே. அந்த தேசத்துல இருந்த எல்லா காரியமும் ஆபிரகாமுடைய இருதயத்துல ஒரு கட்டத்துல அவனோட இருதயத்திலையும் அது என்ன செஞ்சிருக்கோம், பதிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு காரியத்தை நான் வாசித்தேன், அதை தியானிக்கிற வேளையில, அந்த பாபிலோன் தேசத்தை அன்னைக்கு வந்து எப்படி சொன்னாங்கன்னா, இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் அந்த ஜீவ விருட்சத்தின் இருக்கும் இடம் அப்படின்னாங்களாம். பாபிலோன் தேசத்தை ஜீவ விருட்சம் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு வெளிப்பிரகாரமா ஜீவ விருட்சம் இருக்கிற இடம் மாதிரி காட்சி அளித்தாலும் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க ஒரு கல்லறை தோட்டத்தை போல தேவனோட பார்வையில இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வெளியே பார்த்தீங்கன்னா ஹைலி ரொம்ப பயங்கரமான ஒரு இது, ஆனால் தேவனோட பார்வையில் அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருந்ததுன்னா, உபாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். யாராச்சும் எடுத்தவங்க வாசிங்க. உபாகமம் 26:5. அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானா இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவர்கள் பரதேசியா சஞ்சரித்து அங்கே பெரிய. அப்ப நல்லா கவனிங்க, வெளிப்பிரகாரமா மனித பார்வையில நல்ல ஹைலி எஜுகேட்டட் லேண்ட், நல்ல பயங்கரமான ஒரு சிட்டி, நல்ல ஒரு நாலேஜான சிட்டி, நல்ல ஆர்கிடெக்ட், நல்ல பில்டிங், நல்ல சிட்டி, நல்ல சொபிஸ்டிகேட்டடான இடம். ஆனா தேவனோட பார்வையில அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தான் அப்படின்றது. அந்த சீரியா தேசம் அழிவுக்கு நேரா இருந்துச்சான். ஹல்லேலூயா. சோதோம் கொமோராவை கர்த்தர் அழிப்பதற்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்தை போல அது இருந்துச்சுன்னு வசனம் சொல்லு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் பார்க்கிற வண்ணமாக நம்ம பார்க்கணும் பிரியமானவர்களே. தேவன் பார்க்கிற வண்ணமாக நம்ம காரியங்களை என்ன செய்யணும்னா பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுது, இதே காரியத்தை இன்னைக்கு நான் ஒப்பிட்டு பார்க்குறேன் ஆவிக்குரிய ரீதியில். தயவு செய்து ஆவிக்குரிய ரீதியில் ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கும் ஆபிரகாம் வாழ்ந்த அந்த ஊர் தேசத்தை போலதான் இன்னைக்கு பூமியும் அதனோட கிரியைகளும் இருக்கு பிரியமானவர். இந்த உலகத்தின் காரியங்கள் அப்படிதான் இருக்கு. இந்த உலகத்தினோட காரியங்களை ஆண்டவர் வந்து இந்த பூமியை எல்லாம் வந்து ஒரு நான் மீட்டெடுப்பேன், ரட்சிப்பேன், பூமியை அப்படியே அந்த பழைய இதுக்கு கொண்டு வருவேன்லாம் ஆண்டவர் சொல்லலை. வசனம் தெளிவா சொல்லுது, பூமியும் அதன் கிரியைகளும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் அழிந்து போகும். இந்த பூமிக்குரிய காரியங்கள் அழிஞ்சு போயிரும். இந்த ஹைலி எஜுகேட்டடா தெரிகிற காரியம் அழிஞ்சு போயிரும்.
இந்த பூமிக்குரிய காரியம் அழிஞ்சிரும். இது அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிற தேசம். ஹல்லேலூயா. நோவா கத்தி கத்தி சொன்னார், ஐயா இந்த காரியம் எல்லாம் அழிய போகுது, இந்த பூமிக்குரிய காரியம் அழிய போகுது. தேவன் சொன்னாரு, இந்த பேழைக்குள்ள வாங்கன்னு சொல்லி கத்தி கத்தி கூப்பிட்டாரு. அதை யாருமே நம்பல பிரியமானவர்களே. இன்னைக்கு கூட அநேகர் நம்புவது கிடையாது. பூமியும் அதன் கிரியைகளும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆனா இந்த நேரத்துல, இந்த அழிவுக்கு நேரா இருக்கிற சீரியா தேசத்துல இருக்கிற நேரத்துல, இந்த இவனுடைய வாழ்க்கையிலையும் இவனுடைய இருதயத்திலையும் முழுக்க முழுக்க அந்த காரியங்கள்லாம் படிந்த நேரத்துல தேவன் ஒண்ணு நினைக்கிறார், நான் இந்த இடத்துல இருந்து ஒரு பரலோக மனுஷனை வெளியே கொண்டு வரணும், இந்த இடத்துல இருந்து ஒருத்தனை நான் பிரித்து எடுக்கணும், என் மகிமையை வெளிப்படுத்துற ஒருத்தனை பிரித்து எடுக்கணும். இந்த அழிவுக்குரிய சீரிய தேசத்தான் இருந்து, இந்த பாபிலோனிய தேசத்திலிருந்து ஒருத்தனை நான் பிரித்து எடுக்கணும், ஒருத்தனுக்குள்ள நான் விருத்த சேதனம் பண்ணணும், ஒருத்தனை நான் பிரிக்கணும், ஒருத்தனோட வாழ்க்கையில நான் தரிசனமாகணும், இந்த இதோட ஒட்டிட்டு இருக்கிற ஒருத்தனை நான் பிரிக்கணும். அதுக்கு ஒரே ஒரு காரியம், நான் எடுக்கிற ஆயுதம் சிலுவை. இந்த சிலுவைய அவனுக்கு மேல நான் வைக்கணும், என்ன பின்பற்றி வான்னு சொல்லணும், இந்த இடத்தை விட்டு வெளியே வான்னு நான் கூப்பிடணும், அவன்கிட்ட நான் சொல்லணும், ஆபிரகாமே இந்த பாபிலோன் தேசத்திலிருந்து ஏன்னா ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு வா, ஏன் பின்னாடி வா, நான் உன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறேன் என்று நான் சொல்லணும்னு சொல்லி தேவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார் பிரியமானவர். அப்பதான் இந்த ஆபிரகாமுக்குள்ள அந்த ஆவிக்குரிய விருத்த சேதனம் தொடங்குகிறது. ஆபிரகாமுக்குள்ள ஒரு செப்பரேஷனை, ஒரு விருத்த சேதனத்தை தேவன் ஆவிக்குரிய ரீதியில போடுகிறார். பாருங்க, அழிஞ்சு போகிற ஒரு உலகத்தின் மத்தியில அழியாத ஒரு ராஜ்யத்தை நோக்கி ஒரு மனுஷனை தேவன் விருத்த சேதனம் பண்ணி வெளியே கொண்டு வரார் பிரியமானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வார். அப்ப தேவன் இந்த ஆபிரகாமோட வாழ்க்கையில அந்த இடத்துல இருந்து தொடங்கினாரு. நீங்க நல்லா வாசிச்சீங்கன்னா தெரியும், எப்பெல்லாம் தேவன் ஆபிரகாமை சந்திக்கிறாரோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல நீ இன்னும் கொஞ்சம் முன்னேறி வாப்பா, இன்னும் நீ முன்னாடி வாப்பா, இன்னும் நீ என்னை நோக்கி வாப்பா, இன்னும் அந்த மகிமைக்கு நேரம் வாப்பான்னு சொல்லி தேவன் ஆபிரகாமை முன்னேறி நடத்துகிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கர்த்தர் தயவு செய்து இதை உங்களோட வாழ்க்கையில புரிய வைப்பாரா? எப்பெல்லாம் தேவன் ஆபிரகாமை சந்தித்தாரோ, கிட்டத்தட்ட 6 தடவைக்கு மேல சந்தித்த மாதிரி வேதத்துல நான் வாசித்தேன். கிட்டத்தட்ட 6 தடவை, அட்லீஸ்ட் 6 தடவையாவது தேவன் ஆபிரகாமை சந்திச்சிருப்பார். அப்ப ஒவ்வொரு தடவை சந்திக்கும் போது ஆபிரகாம் நீ இன்னும் மூவ் ஃபார்வர்ட், இன்னும் முன்னேறி வா ஆபிரகாம், இன்னும் முன்னேறி வா ஆபிரகாம். கிட்டத்தட்ட சிலுவை எது வரைக்கும் அவன் ஆபிரகாமோட வாழ்க்கையில செயல்பட்டதுன்னா, உன் மகனை நீ பலியிடு ஆபிரகாம், நீ அதிகமா நேசிக்கிற உன் மகனை எனக்கு பலியிடு ஆபிரகாம். எந்த அளவுக்கு தேவன் இந்த விருத்த சேதனத்தை கொண்டு போறார் பாருங்க. அந்த சிலுவைய தேவன் எந்த அளவுக்கு ஆபிரகாம் வாழ்க்கையில வைக்கிறார் பாருங்க. அதனாலதான் ஆபிரகாமால அந்த மகிமையான காரியத்தை பார்க்க முடிச்சது பிரியமானவர், அந்த மகிமைக்குரிய காரியத்தை பார்க்க முடிச்சது. அப்ப தேவன் இந்த விருத்த சேதனத்தை எது வரைக்கும் தேவன் கொண்டு போற அந்த செப்பரேஷன், அந்த தேவனை நோக்கி முன்னாடி ஆண்டவர் சந்திக்கும் பொழுதெல்லாம் அதை தியானிக்கிற வேலை தேவன் எனக்கு உணர்த்தின காரியம் இன்னைக்கு உங்கள்கிட்டையும் நான் சொல்றேன், இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொருத்தையும் சொல்றேன். தேவன் உங்களை இன்னைக்கு சந்திக்கிறாருன்னா அவருடைய இன்டென்ஷன் என்ன, அவருடைய நோக்கம் என்னன்னா, நீங்க இன்னும் அவருக்குள்ள முன்னேறி போகணும், இன்னும் அவருக்குள்ள வளரணும், இன்னும் அவருக்குள்ள முன்னேறி வரணும். எழுந்து வா மகனே, இன்னும் நீ வா, என்னை நோக்கி வா, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. எலியாவை ஏன் சூறை செடியில படுத்து கிடக்குற, எழுந்து வா. இன்னும் ஒரு பெரிய நம்மளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யற ஒரு காரியத்தை இப்ப நான் சொல்ல போறேன். உங்க வாழ்க்கையில் அது பெரிதும் உதவியா இருக்கும். ஆபிரகாம் நிறைய முறை தோல்வியை சந்திச்சிருந்தாலும், ராங் டைரக்ஷன்ல போயிருந்தாலும், தேவன் திரும்ப ஆபிரகாமை சந்தித்து முன்னேறி வான்னு சொல்லி இருக்கிறார் பிரியமானவர். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மை இல்லவர். ஒருவேளை எத்தனையோ இடங்கள்ல ராங்கா
தோல்வியை சந்திச்சிருந்தாலும் தேவன் ஆபிரகாமை கைவிடல பிரியமான, தொடர்ந்து முன்னேறி நடத்தி கொண்டே போகிறார். கடைசி வர முன்னேறி நடத்தி கொண்டே போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஏக புத்திரனை எனக்கு பலியிடுன்னு சொல்ற அளவுக்கு அந்த ஆழத்திற்கு சிலுவைய தேவன் ஆபிரகாமோட வாழ்க்கையை அனுமதித்தார். நீ வாசிக்கலாம் பிரியமானவர்களே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். 13ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் நம்மளோட கண்களை திறக்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் பிரியமான. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்க, இந்த எபிரேயர் 11, 8, 9, 10, 13 இந்த ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் அங்க ஒரு விசுவாச குரூப்பை குறித்து கர்த்தர் எழுதுறாரு. இவங்கெல்லாம் இவங்க வாழ்ந்த சிட்டியில பரதேசிகள் அல்ல. நல்லா கவனிங்க ஐயா. நான் சேலத்தில் இருக்கிறேன், நான் கருமந்துறையில் இருக்கிறேன். இந்த கருமந்துறையில் நான் எனக்கு கருமந்துறை சொந்தம் இல்லை, நான் வாழ்கிற வீடு எனக்கு. இந்த சிட்டியில் பூமியிலே தன்னை பரதேசிகளாக எண்ணினார்களாம். பூமியில. ஹல்லேலூயா. அப்ப என்ன நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பூமிக்குரிய காரியம், பூமியில் இருக்கிற எதுவுமே இவர்கள் தேவன் மேல, தேவன் இவர்களுக்கு கொடுத்த காரியத்தை, தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை கொடுக்க முடியல பிரியமானவர். பூமியானது இவர்களுக்கு அவர்களுடைய தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு இடத்துல இல்லைன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப பூமிக்குரிய காரியத்தை அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பூமியில பரதேசிகளை போல அவர்கள் சுற்றி திரிந்தார்கள். அறிக்கையிட்டார்கள், இது எங்களுக்கு சொந்தம் இல்லை, நாங்கள் தேவன் உண்டாக்கின இடத்துக்கு நாங்க என்ன செய்யறோம், போறோம்னு சொல்லி. பூமி அவர்கள் எதிர்பார்த்த காரியத்தை கொடுக்க முடியல பிரியமா. ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்றேன், ரொம்ப முக்கியமான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த காரியங்கள்லாம் சொல்லப்படுது. நீங்க வேதத்தை நல்லா வாசித்தீங்கன்னா தெரியும், அந்த சந்ததி கூட பூமிக்குரிய மாம்சீக சந்ததி கிடையாது, அது ஆவிக்குரிய சந்ததின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த சந்ததி கிறிஸ்துன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப மாம்சீக சந்ததி கூட அந்த அவர்களுடைய காரியத்தை என்ன செய்யலன்னா நிறைவேற்ற முடியல தெரியுமா. இந்த பரலோக காரியத்தை நிறைவேற்ற முடியல. ஆவிக்குரிய சந்ததியை குறித்து இங்க கர்த்தர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். இப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, என்னுடைய மனதிலிருந்து தேவனுடைய துணையோடு கூட ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். பிரதர், நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாதே. நிறைய பேர் ஒரு ஆர்டினரி கிறிஸ்டியன் லைஃப் தானே வாழ்றாங்க. அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, வந்துடுறாங்க, சந்தோஷமா அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க, அப்புறம் மறுபடியும் சண்டே சர்வீஸ் போறாங்க, திரும்ப வந்துடுறாங்க, ஓகேன்ட்டு அப்புறம் மற்ற உலக வேலையை பார்த்துட்டு போறாங்க. இந்த மாதிரியே வாழ்ந்துடலாமே. நீங்கன்னா இன்னும் ஆண்டவருக்குள்ள முன்னேறி போகணும், இன்னும் ஆவிக்குரிய பிரயாணம் நாம் மேற்கொள்ளணும், இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் முன்னேறி நம்ம போகணும். ஆபிரகாம் எப்படி போனாரோ அந்த மாதிரி நம்மளும் போகணும்னு சொல்றீங்களே. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது பிரதர், ஆனால் எப்படி இது சும்மா சந்தோஷமா உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு சர்ச்சுக்கும் போயிட்டு ஒரு பக்கம் இப்படி பண்ணிட்டு ஒரு பக்கம் காம்ப்ரமைஸில் வாழ்ந்துட்டு போதும் பிரதர், ரொம்ப ஆழமாலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோம், உதாரணத்துக்கு நம்ம அப்படிதான் கம்பேர் பண்ணுவோம்.
நிறைய பேர் வெரி ஆர்டினரி தானே. நம்ம குடும்பத்திலேயே சில பேரை கம்பேர் பண்ணலாம், அல்லது நம்மளுடைய நண்பர்கள் அல்லது விசுவாசிகள், சர்ச்சுக்கு போகிற கோ விசுவாசிகள் எல்லாரையுமே பார்த்து நிறைய பாஸ்டர்ஸை பார்க்குறோம். அவங்கெல்லாம் இந்த ஃபார்வேர்டு முன்னேறி போகிற காரியம், ஆண்டவரோட பயணித்து ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய அந்த பிரயாணங்கள், ஆவிக்குரிய ரீதியில் முன்னேறி போகிற காரியத்தை யாருமே போதிக்கிறது இல்லையே பிரதர். நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க? இப்படி யாருமே போகிறது இல்லையே. சர்ச்சுக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு டாப்பிக்கில் பேசுகிறாங்க, அப்புறம் நாங்கள் மறுபடியும் எகெயின் ரொட்டீன் வாழ்க்கை தான் போயிட்டு இருக்குது. இதே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம்ல, இதென்ன கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறீங்கன்னு சொல்லலாம் பிரியமானவர். ஆனால் நான் இப்படி நினைக்கிற அந்த நினைவுக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த இடத்துல சொல்லணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதை நம்ம பார்க்கணும் பிரியமானவர். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? எதற்காக தேவன் நம்மை அழைத்தார்? சும்மா ஆர்டினரி அப்படியே வாழ்ந்துட்டு போறதுக்கு அல்ல பிரியமான. வேதவசனம் தெளிவா சொல்லுது. எபிரேயருக்கு சொல்றார், காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகர்களாக ஆயிருக்கணுமே, பாலுங்கிற குழந்தைகளாக இருக்கிறீங்களே. கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுறாரு, நீங்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள், இன்னும் நீங்க வளரலையே. இப்ப வேதத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இன்னும் கிறிஸ்துக்குள்ள நம்ம வளரணும், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேரா போகணும், இன்னும் அந்த பரிபூரணத்துக்குள்ள போகணும், தேவனோட நடந்து முன்னேறி போகணும்னா நிறைய பேர் இத ஒரு இம்பார்ட்டண்டா எடுத்துக்கொள்வது கிடையாது. யாருமே அப்படி போகலையே பிரதர், எங்களை மட்டும் ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? ஆனா வசனம் என்ன சொல்லுது பிரியமானவர்கள்? இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்தில இருந்து வெளியே வந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்த விருத்த சேதனம் அவர்களுக்குள்ள செயல்பட்டதா? யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய விருத்த சேதனம் அவர்களுக்குள்ள செயல்பட்டதா? ஆவிக்குரிய பிரித்தெடுக்கிற காரியம் செயல்பட்டதா? தேவனோடு கடைசி வரை அவங்க நடந்தாங்களா? யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்தில இருந்து வெளியே வந்தார்கள். செங்கடலை இரண்டா பிளந்து மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தினால வெளியே வந்து வானத்து மண்ணாவை சாப்பிட்டு கடைசியா 2 பேர் தான் கானானுக்குள்ள போனாங்க. காலேப் யோசுவா மாத்திரம் தான் கானானுக்குள்ள போனாங்க. ஏன் அவ்வளவு பேரை தேவனால கொண்டு போக முடியல தெரியுமா? ஏன் கொண்டு போக முடியல? பிகாஸ் அவங்க அலோ பண்ணல. ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை அலோ பண்ணல. தேவன் விரும்புற காரியத்தை ஆண்டவரோட கூட நான் போனேன். ஆண்டவரோட எண்ணம் கானானுக்குள்ள போறது. ஐ டோன்ட் ஸ்டாப் ஹியர். அவரோட கூட நான் பயணம் செய்து இன்னும் முன்னேறி செல்லணும். எங்களை ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு ரீசனே அதுதான். நாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நாங்க இன்னும் போகணும். நேத்து அந்த இடத்துல இருந்தோம், இன்னைக்கு வேற இடத்துல. நாங்க இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நாங்க முன்னேறி சென்று கொண்டே இருக்கணும். தேவனோட மகிமைக்குள்ள இன்னும் போகணும்னு சொல்லி போனவங்க காலேப் யோசுவா மாத்திரம் தான். ஹல்லேலூயா. நான் ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன் பிரியமான, இந்த உலகத்திலிருந்து இந்த விருத்த சேதனத்துக்குள்ள, இந்த சிலுவையை சுமந்து ஆண்டவருக்கு நேராய் பின்பற்றி ஆண்டவரோடு கூட இன்னும் ஆவிக்குரிய ஜீவித்துல முன்னேறி செல்லுகிற ஒரு காரியம் வெரி 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 லிமிட்டட். கொஞ்சம் பேர் தான் இதுக்கு செவி சாய்ப்பாங்க. பாருங்க, ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் நான் அழைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க மெஜாரிட்டி அந்த பாபிலோனிய சிஸ்டத்துக்குள்ள இருக்காங்க. என்னப்பா நீ ஏதோ தெரியாத இடத்துக்கு போறன்றிய, இங்க பாரு, நல்ல படிப்பு, நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு நாலேஜ், நல்ல ஒரு பாதுகாப்பு, இந்த சிட்டியை விட்டுட்டா நீ போறன்ற பாரு, உனக்கு எத்தனை தெய்வங்கள் இருக்கு, நீ இதை வணங்கிக்கோ, இதை பண்ணிக்கோ, அதை பண்ணிக்கோ, பாரு நல்லா படி, உன் பிள்ளைங்களை எங்க படிக்க வைப்ப, உன் பிள்ளைங்களை இங்கேயே படிக்க வைக்க பாரு, சூப்பரா இருக்கு பாரு, இங்கே மேரேஜ் பண்ணும், இனி யாருக்கோ தெரியாத இடத்துல நீ போறன்ற, இதை விட பாதுகாப்பான இடம் உனக்கு எப்படி கிடைக்கும்? மெஜாரிட்டி அந்த பாபிலோனிய சிஸ்டத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆபிரகாம மாத்திரம் தேவன் பிரிக்கிறார் பிரியமானவர்களே. ஒருவேளை அந்த ஆபிரகாமா நீங்களும் நானும் இருந்தீங்கன்னா, உங்களை பார்த்து என்னை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டா, அந்த மெஜாரிட்டி போற இடத்துக்கு நம்ம போயிருவோமா? இல்லது தேவனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு, இது தேவனுடைய இடம் கிடையாது, ஐ டோன்ட் பிலாங் டு ஹியர், இதை சேர்ந்தவன் நான் கிடையாது, பரலோக மனுஷனா என் தேவன் அழைக்கிறாரு, பரலோக தேவன் என்னை அழைக்கிறாரு, அவர் நோக்கி நான் போகணும், அவருடைய குணாதிசயத்தை நோக்கி நான் போகணும், அவரை நோக்கி இன்னும் நான் அவரை அறியணும், இன்னும் அவரை கிட்டி சேரணும், அவருடைய காரியத்துக்கு நேரம் நான் போறேன். இந்த உலகத்தை குப்பைன்னு சொல்லி நான் எண்ணுகிறேன். நான் இந்த பூமிக்குரியவன் கிடையாது, நான் பரலோக ராஜ்ய வாசி என்று அந்த இடுக்கமான வழியில கொஞ்சம் பேரு அந்த முன்னேறி போவாங்களாமா. எப்படி ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் நான் அழைத்தேன்னு ஆண்டவர் சொல்றாரு.
இப்போ இந்த கிறிஸ்துவின் பாதையில, இந்த விருத்த சேதனத்தின் பாதையில கொஞ்சம் பேர் தான் என்ன செய்றாங்க, போறாங்க பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கானான் ஊரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தேவான் அங்க சொல்றாரு, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸ்தேவானோட வாயிலிருந்து வருது பாருங்க. ஸ்தேவான் தன்னோட மரண தருவாயில சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு? மகிமையின் தேவன் இந்த ஆபிரகாமுக்கு தரிசனமானாராம். ஹல்லேலூயா. அப்ப மகிமையின் தேவன் தரிசனமானது ஆபிரகாம் என்ன செய்யறாரு, பார்க்கிறாரு. அப்போ இந்த மகிமையின் தேவன் தரிசனமானாருங்கிற வார்த்தையில ரொம்ப பயங்கரமான காரியம் அடங்கி இருக்கு தெரியுமா? இந்த மகிமையின் தேவன் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அந்த மகிமையின் வழியில மகிமையின் பிரயாணத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லி ஆபிரகாமை தேவன் வந்து அழைக்கிறார். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், மகிமைனா என்ன? மகிமைனா என்ன பிரியமானவர்? மகிமைங்கிறது தேவனுடைய எண்ட் பாயிண்ட், தேவனுடைய முடிவு. அதுதான் நம்ம அந்த மகிமை அடையணும், இந்த மகிமைக்குள் பிரவேசிக்கணும், இந்த மகிமையின் ராஜாவை அடையணும். கிறிஸ்துவை நம்ம ஆதாயப்படுத்துற ஒரு காரியம் அந்த மகிமை கிறிஸ்து தான். இப்ப கிறிஸ்துவை நோக்கி நம்ம போற காரியம் தேவனுடைய சாயல் சொல்லப்படுகிறது. இந்த மகிமை தேவனுடைய குணாதிசயம். இன்னும் சொல்லப்போனா இந்த தேவனுடைய மகிமை எதை குறிக்கிறதுனா, நல்லா கவனிங்க, தேவனை திருப்தி செய்யற ஒரு காரியம், தேவனை பிரியப்படுத்துற ஒரு காரியம். அப்ப தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய மகிமைய அந்த பாபிலோன் தேசத்துல பாக்குறாரு. எங்கேயுமே அவரை திருப்திப்படுத்துற ஒரு காரியம் அங்க இல்லை. அவரோட மகிமைக்கு காரியம் ஒண்ணுமே அங்க இல்லை. அவரோட மகிமை அங்க திருப்தி ஆகல. அப்ப ஏன் மகிமையை வெளிப்படுத்த, ஏன் மகிமைக்கு சாட்சியா இங்கிருந்து ஒரு மனுஷனை நான் வெளியே கொண்டு வரணும்? அவனுக்கு மகிமையின் தேவன் தரிசனமானார் ஆபிரகாமுக்கு. நல்லா கவனிங்க, மோசே கூட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே உங்க மகிமை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி. அப்போ அந்த மகிமையின் தேவன் வந்து அந்த இடத்துல காட்டும் பொழுது அவருடைய குணாதிசயத்தை சொல்லுவார். இதான்பா என் மகிமை. மகிமைனா என்னோட சாயல், என்னுடைய குணாதிசயம், அதுதான் என்னோட மகிமை. என்னை திருப்தி செய்யற ஒரு காரியம். ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் இந்த மகிமையை தரிசித்தார். அந்த தரிசு பட்டணத்தை அந்த பாதையில போகும்போது பவுல் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வானத்து ஒளியினால அந்த கண்கள்ல இருந்து செதில்கள்லாம் கீழே விழுந்து அந்த மகிமையின் தேவனை தரிசிச்சார். அப்பதான் அவருக்கு தெரியுது, ஓ மகிமைங்கிறது. அப்பதான் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஏசாயா அந்த மகிமையின் தேவனை பார்த்தார். நல்லா கவனி, இன்னைக்கும் ஆண்டவர் இந்த மகிமையின் தேவனை பார்க்கறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? ஆண்டவரே உங்க மகிமை எனக்கு காட்டுன்னு சொன்னா ஆண்டவரோட மகிமையின் சாயலால நம்மை திருப்தி செய்வார். பிரியமான ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, அவர் தமது ஆலோசனையில நம்மை நடத்தி அவரோட மகிமையில கொண்டு வந்து சேர்ப்பார்னு சொல்லி வசனம் சொல்லு. அவரோட ஆலோசனையில் நடத்தி அவரோட மகிமையில கொண்டு வந்து சேர்ப்பார்னு சொல்லி வசனம் சொல்லுது. அநேகம் பிள்ளைகளை அவர் தனது மகிமையில கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ இந்த மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு என்ன செய்யறாரு? தரிசனமாகி நீ உன் தேசத்தை விட்டுட்டு என்ன செய்ய, வெளியே வான்னு சொல்லி சொல்றாரு. அங்கதான் இந்த விருத்த சேதனத்தினுடைய ஆவிக்குரிய விருத்த சேதனத்தினுடைய தொடக்கம் ஆபிரகாமோட வாழ்க்கையில நடைபெறுகிறது. பிரியமானது, மகிமையின் தேவன் அந்த ஆபிரகாமுக்கு வந்து தரிசனமாகி சொல்றார், நான் உன்னை இந்த அழிகிற பூமியிலிருந்து பரலோகத்திற்கு பிரித்தெடுக்கிறேன். நான் உன் கையை பிடிச்சு பரலோக குடிமகனா நடத்த போறேன். இன்றிலிருந்து நீ பாபிலோனுக்குரிய சார்ந்தவன் அல்ல,
நீ இந்த பூமிக்குரிய குடிமகன் கிடையாது, பரலோகத்தை வெளிப்படுத்துறவன், என் மகிமையை நீ வெளிப்படுத்துறவன். நீ பரலோக குடிமகன், நீ பரலோக ராஜ்யவாசி. இந்த பூமி முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நீ இனி புது சிருஷ்டியாக என்னைய பின்பற்றி வா என்று சொல்லி ஆபிரகாமை அன்று அழைத்த கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அழிந்து போகிற இந்த உலக மகிமையிலிருந்து அழியாத அவருடைய நித்திய மகிமைக்கு நேராக கர்த்தர் இன்னைக்கு நம்மளை அழைக்கிறார். பிரியமானவர்கள், இந்த பூமி அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் நம்மை இந்த இடத்திலிருந்து அழைக்கிறார். பிரியமானவர்கள், கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரே ஒரு காரியம் மட்டும், ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11-12. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11-12. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்ற விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலும் எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துலயும் கிறிஸ்துவை பற்றுகிற ஒரு காரியத்துல தேவனே ஒரு விருத்த சேதனத்தை நமக்குள்ள செய்கிறார்னு சொல்லி வேத வசனம் தெளிவா சொல்லுது. அந்த வசனம் அந்த ஞானஸ்நானத்துக்கு அடையாளமா சொல்லு. ஞானஸ்நானம்னாவே ஒரு மரிக்கிற காரியம், அதுல ஒரு உயிர் தெழுகிற காரியம், கிறிஸ்துவோடு கூட மரிக்கிற காரியம், அவருக்குள்ளார உயிர் தெழுகிற காரியம், ரொம்ப ஒரு ஆழமான ஒரு காரியம். அதுல தான் அந்த சிலுவை செயல்படுகிறது. பிரியமானவர்கள், நல்ல கவனிங்க. அந்த சிலுவை ஆண்டவர் நமக்குள்ள அனுமதிக்கிறாரு. சிலுவை அனுமதிக்கிறாரு. அந்த சிலுவை தான் நம்மளுடைய மாம்சீக காரியத்தை வெட்டுகிறது, மாம்சீக கிரியைகளை வெட்டுகிறது, பாவ சரீரத்தை வெட்டுகிறது. இந்த சிலுவையை தேவன் நமக்குள்ள அனுமதிக்கிறார். நம்ம விசுவாசத்தோடு அதற்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் இந்த ஆவிக்குரிய பார்வையை, ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை அடைந்தவர்களா புது சிருஷ்டியாக ஒவ்வொரு நாளும் நம்மை மறுரூபமாக்குகிற ஒரு காரியம் நடக்கிறது. நல்லா கவனிங்க. ஆபிரகாமோட வாழ்க்கையில இப்படிதான் தேவன் அந்த விருத்த சேதனத்தை தொடங்கினார். முதல்ல அந்த ஊர்ல இருந்து அந்த ஆபிரகாமை பிரிக்கிறார். படிப்படியா ஆபிரகாமை வழி நடத்துகிறார். ஆபிரகாம் பாருங்க, பரம வாசஸ்தலத்துக்கு காத்திருந்தான். முழுக்க தேவனையே அவன் சார்ந்து கொண்டான். தேவனையே அவன் இந்த பூமிக்குரிய காரியத்துல, இந்த பூமிக்குரிய காரியமே இல்லை, பூமி அவன் நேசிக்கவே இல்லை. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன். ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் கட்டட கலை இருக்கிற இடத்துல இருந்து வெளியே வந்தவன் அவனுடைய சொந்த புத்தி அங்க என்ன செய்யல, அவன் ஒரு வீடு கட்டல, கூடாரத்துல தான் குடியிருக்கான். அவன சொந்த காரியத்தெல்லாம் அவன் இழக்கிறான். ஒரு சிலுவைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறான். நான் அல்ல ஆண்டவரே, இனி நீர் மாத்திரம் தான், நீர் தான் ஆண்டவரேன்னு சொல்லி அவரை மாத்திரம் முழுமையாக அண்டிக் கொள்ளுகிற ஒரு காரியத்துல சிலுவைக்கு நேரா தன்னை இழக்கிறான். பிரியமா, யோசித்து பாருங்க. உங்களோட வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் இந்த தியானிக்கிற வேலையில ஒரு காரியத்தை தேவன் உணர்த்தினாங்க. மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனை அழைத்து கொண்டு போகிறார். கடைசியா ரொம்ப சிலுவை ஆழமாக அவனோட வாழ்க்கையில செயல்படுது. எப்படின்னா, உன்னுடைய சொந்த ஏக புத்திரனை, நீ நேசிக்கிற புத்திரனை எனக்கு பலியிடுப்பா, டேக் தை ஒன்லி ஒன் சன், உன்னோட மகனை எடுத்து பலியிடு எனக்கு. எவ்வளவு ஆழமா போகுது பாருங்க. அப்ப பலியிட போகும்போது பிசாசு என்ன சொல்லியிருப்பான்? அப்ப மகிமையின் தேவன் சொன்ன, அவர் என்ன மகிமையின் தேவனா? உன்னை அவமானப்படுத்துற தேவன் பாரு. உனக்கு கொடுத்த ப்ராமிஸையே அவர் வாங்குறாரு. உன்னை இழக்க செய்கிற தேவன், உனக்கு உதவி செய்யாத தேவன், உன்னை ஏமாத்துற தேவன், அவர் மகிமையின் தேவனா? பிசாசு எப்படி சொல்லியிருப்பான் யோசிச்சு பாரு. இன்னைக்கு கூட நிறைய வேலைகள்ல தேவனை நம்பி நம்ம வரும் பொழுது பிசாசு இப்படிதான் சொல்லுவான். ஏசு பின்னாடி போனியே பாரு, உனக்கு எவ்வளவு பிரச்சனை, உனக்கு எவ்வளவு கஷ்டம் பாரு, இன்னுமா நீ அவரை நம்புற பாரு, நீ எது வாக்குத்தத்தம் பண்ணியோ அந்த வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு வர்ற, அப்பயும் பாரு உனக்கு ஒரு பஞ்சம் பாரு. இப்படிப்பட்ட பஞ்சமான இடத்துக்காக உன்னை ஆண்டவர் கூட்டு வந்தாரு. அங்க மகிமையின் தேவன் கொண்டு வராரு. கானான் தேசத்துல அங்க பஞ்சம். ஆனா ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு,
எல்லாவற்றிலேயுமே அவன் சத்துருடைய மாம்சீகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவே இல்லை. லோத்து சோதம் குமாருக்கு போனா கூட, நீ போ, நான் என் தேவன் பார்த்துக்குவார், நான் என் தேவனை மாத்திரம் தான் பார்ப்பேன். தேவனை மாத்திரம் சார்ந்து கொண்ட ஒரு ஆபிரகாமை பாருங்க. அவன் தாங்க உண்மையா விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், ஆவிக்குரிய விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். உண்மையா நான் சொல்றேன், தேவன் பூமியில ஒருத்தனை சொல்றாரு என் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. பூமியில ஒருத்தனை என் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. ஏசாயா 41 அதிகாரம் 8 வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஹல்லேலூயா. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாம் என் ஃப்ரெண்டுங்கிறாரு. எனக்கு இந்த வார்த்தையே பயங்கரமா இருக்கு. இதையே நீங்க ரொம்ப நேரம் வச்சு தியானிக்கலாம். ஒரு பூமியில ஒரு மனுஷனை கர்த்தர் என் ஃப்ரெண்டுங்கிறாருன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு பாவன். ஏன்னா என்னைய பிரியப்படுத்தினவன். ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு. நான் என்னை அவன் பிரியப்படுத்துற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். என் மகிமை அவனுக்குள்ள போறதுக்கு எந்த தடையும் இல்லை. நான் என் சிலுவைக்குள்ள அவனை கொண்டு போய் என் மகிமைக்கு நேரா பரலோக மனுஷனா நான் வெளிப்படுத்துறதுக்கு அவன் தன்னை முழுசும் ஒப்பு கொடுத்தான். அவன் தான்பா என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற. யோசிச்சு பாருங்க. இந்த விருத்த சேதனத்துக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ஆவிக்குரிய விருத்த சேதனத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா, உங்களை என்னை ஆண்டவர் சொல்றாரு என் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. பாபிலோன்ல இருக்கிற ஆபிரகாம தேவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லல, ஒரு பரலோக மனுஷனா இருக்கிற ஆபிரகாம தான் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. பூமிக்குரிய மனுஷனை ஆண்டவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லல, பரலோக மனுஷனை ஆண்டவர் ஃப்ரெண்டுங்கிறார். உலகத்துல சுகமா வாழ்றவனை ஆண்டவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லல, யாரெல்லாம் அந்த சிலுவைய ஏற்றுக்கொள்றாங்களோ, அவர் கேட்டா என் பையனையும் கொடுக்குறேன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க, அந்த இடம் அவங்கள ஆண்டவர் என்ன சொல்றாங்க, என் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. அந்த டைட்டில் இன்னைக்கு நீங்களும் நானும் பெறுவதற்கு தகுதியா இருக்கமா யோசித்து பாருங்க. ஆண்டவரை நீங்க சொல்லுவாரா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி? ஹல்லேலூயா. இன்னைக்கு என் தேவனுக்காக இந்த ஒரு மகிமையின் தேவனை தரிசித்து இந்த ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும். இருதயத்துல ஆவியானவரே என்னை விருத்த சேதனம் பண்ணுங்க, என்னை விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா. அந்த சிலுவையை நான் சுமக்கிறேன், எல்லாத்தையும் விடுறேன் ஆண்டவரே. அந்த மாம்சீக என்னுடைய படிப்பு, என்னுடைய எண்ணம், என்னுடைய பெருமை எல்லாத்தையும் நான் சிலுவையில் அறையிறேன் ஆண்டவர். பவுல் சொல்றார், நான் சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இனி நான் இல்ல ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, கிறிஸ்து மாத்திரம் தான், கிறிஸ்து மாத்திரம் தான் ஆண்டவரே. யோவான் ஸ்நானன் சொல்ற, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் ஆண்டவர். ஆனா நீங்க என்னையும் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்களா ஆண்டவர்? சொல்ல முடியுமா? பிரியமா, இந்த உலகம் எனக்கு வேணாம் ஆண்டவர், அழிஞ்சு போற இந்த பாபிலோன் தேசம் எனக்கு வேணாம் ஆண்டவர், நான் உங்க பின்னாடி வர்றேன்ப்பா. நீர்தாமே கட்டி உண்டாக்கின அந்த பரம வாசஸ்தலத்துக்கு நானும் வர்றேன் ஆண்டவரே. நானும் ஆபிரகாமின் பிள்ளை ஆண்டவரே, ஆவிக்குரிய சந்ததி ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது நிறைய கஷ்டங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனா என் தேவன் மகிமையின் தேவன், அவர் அவமானத்தின் தேவன் அல்ல, நம்மை அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல, நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் தைரியமா நீங்க சொல்லுங்க பிரியமானவர்களே, நான் இந்த நேரத்துல ஒரு சிலுவையை தேவன் எனக்கு அனுமதித்து இருக்கிறார், இதற்கு பின்பு நான் ஒரு பெரிய ஒரு மகிமையை காண போகிறேன். I am the way of glory, I am in the way of glory. மகிமையின் பாதையில நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இது அழியாத பாதை. நான் அழியிற பாதையிலிருந்து என் தேவன் என்னை விடுவித்து விட்டார். இது அழியாத பாதை. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும் பிரியமானவர்களே? எத்தனை பேர் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க முடியும்? ஆனா இப்படி செய்து பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் தேவையான எல்லா காரியங்களையும் என் தேவன் செய்வார் பிரியமானவர்களே. அவர் மகிமையின் தேவன் என்பதை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். ஏன்னா மகிமையின் தேவன் தரிசனமாகின்னு சொல்லி வேதம் சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. அவர் மகிமையின் தேவன், அவர் அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல பிரியமானவர்களே, அவர் அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல.
ஹல்லேலூயா. ஒரு முறை ஆபிரகாம் தன்னோட மகனை பலியிடுற ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தை படித்த ஒருத்தர், அவரோட வாழ்க்கையில பயங்கரமான கஷ்டம், பயங்கரமான பிரச்சனை. ஆண்டவரே, உங்களை நம்பி நான் வந்து, ஆண்டவரே இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை வாசித்தார். அதை வாசிக்கும் பொழுது அந்த நாட்களில் இந்த கொரோனா பிரச்சனை அதெல்லாம் நடக்குது. அந்த கொரோனா பிரச்சனைலாம் வரும் பொழுது அந்த இன்சிடெண்ட்டை வந்து அவர் வாசிக்கிறார். அவர் வாசிக்கும் பொழுது தேவன் அவர்கிட்ட பேசினாராம். தேவன் அவர்கிட்ட பேசுனா ஒரு காரியத்தை இந்த நேரத்தில் நான் உணர்த்தப்படுறதுனால சொல்கிறேன். நம்மை அதிகமாக விசுவாசத்துக்குள்ள நம்மளை நடத்துகிற ஒரு கர்த்தருடைய ஒரு வெளிப்பாடு. அப்போ ஆண்டவர் அந்த ஊழியக்கார்ட்ட சொன்னாராம், ஈசாக்கு பலிபீடத்தில் படுத்திருக்கான். ஆபிரகாமுடைய ஒரே பையன் பலிபீடத்தில் படுத்திருக்கான். ஆனா என் மகனே, நல்ல கவனிங்க, ஈசாக்கு பலிபீடத்துல பலியாகுவதற்காக படுத்திருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொன்னாராம் அந்த ஊழியக்கார்ட்ட, ஈசாக்கு பலியிடுவதற்கு பலிபீடத்தின் மேல படுத்திருக்கான். ஆனா பலி ஈசாக்கு அல்ல, பலியிட போகிறது ஒரு ஆடுன்னு சொல்லி சொன்னான். ஹல்லேலூயா. நீ படுத்துக்கோ, ஈசாக்க போல படுத்துக்கோ, ஆனா நீ பலி அல்லன்னு சொன்னான். உனக்காக வேற ஆடு அங்க ஆயத்தமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னான். இப்ப எவ்வளவு தைரியமா நம்ம படுக்கலாம் பிரியமான, அந்த பலிபீடத்தின் மேல எவ்வளவு தைரியமா படுக்கலாம். வெட்டுங்க ஆண்டவரேன்னு படுக்கலாம் பிரியமான. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரா, நீ பலிபீடத்துலதான் படுத்திருக்கான் ஈசாக்கு, பட் ஈசாக்கு பலி ஆடு அல்ல, பலி ஆடு அங்க ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய கண்களை திறப்பாரா. இந்த நேரத்துல ரோமர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டதுபடி மாம்சீகத்துல யூதனானவன் யூதன் அல்ல, எழுத்தின்படி வருகிறதும் அல்ல, பட் ஆவியின்படி இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறவர்களே விருத்த சேதனம். இந்த புகழ்ச்சி தேவனால் உண்டாயிருக்கு. அப்ப விருத்த சேதனம்னாவே அங்கே ஒரு கத்தி செயல்படுகிறது பிரியமா. பாவிக்குரிய கத்தி என்ன? சிலுவை. சிலுவையை தேவன் வந்து நமக்குள்ள அனுமதிக்கிறார். சிலுவை சுமக்காம நம்ம கண்டிப்பா இந்த பூமிக்குரிய காரியத்திலிருந்து, மாம்சீகத்திலிருந்து நம்ம விடுபட்டு பரலோகத்தின் பிள்ளைகளாக நம்ம வெளியே வரவே முடியாது. ஆபிரகாமை போல வெளியே வர முடியாது. ஆனா இந்த சிலுவைக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ சிலுவைக்கு உன்னை ஒப்புக்கொடு, ஆனா பலி நீ கிடையாது, பலி நீங்களும் நானும் கிடையாது. நமக்காக இயேசு கிறிஸ்து பலியாயிருக்கிறார் பிரியமான. வேற ஒரு ஆடு நமக்காக பலி ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் பலி அல்ல பிரியமான. ஏன்னா அவர் மகிமையின் தேவன், அவர் மகிமையின் தேவன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள இந்த வெளிச்சத்தை கொடுப்பாரா, நமக்குள்ள இந்த வெளிச்சத்தை கொடுப்பாரா. ஒரு விஷயம், இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆபிரகாமை சிந்தித்து பாருங்க. ஆபிரகாமை போல நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த பூமிக்குரிய காரியத்திலிருந்து, அழிஞ்சு போற அந்த காரியத்திலிருந்து, இது எவ்வளவு பிரம்மாண்டமா தெரிஞ்சாலும் சரிதான், இந்த பூமி ஆண்டவரே உங்களுடைய அநாதி தீர்மானத்தை, உங்க நோக்கத்தை, உங்க மகிமையை திருப்தி படுத்தாத ஆண்டவர். இந்த உலகம் எனக்கு தேவையில்லப்பா, அழிஞ்சு போற காரியம் எனக்கு தேவையில்லை ஆண்டவர். எனக்கு நீர் உம்முடைய மகிமை மாத்திரம் தான் எனக்கு வேணும், உங்க மகிமை தான் எனக்கு வேணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. மோசே சொன்னார் பிரியமான, அந்த பார்வோனுடைய ராஜா பார்வோன், எகிப்துல பெரிய ராஜாவா இருக்க வேண்டிய மோசே அப்படி எண்ணப்படுவதை வெறுத்து, அந்த எகிப்தின் பொக்கிஷங்களை எல்லாம் அனுபவிப்பதை வெறுத்து, சிலுவை சுமந்து அவருடைய ஜனங்களோடு கூட பாடு அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான்னு சொல்லி வசனம் சொல்லுவான். சிலுவையை தெரிந்து கொண்டான், ஒரு விருத்த சேதனத்தை மோசே தெரிந்து கொண்டார். அதனால அவர் பாருங்க, இயேசுவின் மகிமை அவர் பார்க்கிறார். சீனாய் மலையில அவரோட மகிமையை பார்க்கிறார். இன்னைக்கும் சிலுவை பாதையில போகாம நம்ம ஆண்டவரோட மகிமை என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது பிரியமா. இந்த ஒரு விருத்த சேதனம் நமக்குள்ள நடைபெறுகிறதா யோசித்து பாருங்க. ஒருவேளை நீங்களும் நானும் சாக்கு போக்கு சொல்றோம், எத்தனையோ பேர் இப்படி நடக்கலையே, எத்தனையோ பேரோட வாழ்க்கையில இந்த விருத்த சேதனம் நடக்கலையே, அவர்கள் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறார்களே, நான் ஏன் எப்படி நடக்கணும்? ஆனா தேவனோட வார்த்தை அப்படி சொல்லுது. தேவன் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறாங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன முடிவு எடுக்க போகிறோம்?
அழிஞ்சு போகிற காரியத்தின் பின்னாடி போகிறோம், அல்லது கர்த்தரோட வார்த்தையை கேட்டு அந்த ஆபிரகாமை போல கீழ்ப்படிஞ்சு அவனுக்கு ஒரு தொடக்கம் இருந்தது. ஆபிரகாம் தொடங்கினார். அவருடைய அந்த ஊருங்கிற அந்த பெரிய மேக்னிஃபிஷியண்டாக தெரிகிற அது ஒரு ஒரு மகிமையாக தெரிகிற அந்த காரியத்திலேருந்து வெளிவந்தார். வெளிவந்து இயேசுவை நோக்கி முன்னேறி 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 செல்லுகிற ஒரு காரியத்தோடு வந்தார். தம் மகனையே பலியிடுகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு முன்னேறி போயிட்டே இருந்தார். இன்னைக்கு அவர் பரலோக குடிமகனா கர்த்தருடைய சபைக்கு ஒரு உதாரணமா இன்னைக்கு ஆபிரகாமை சொல்லிட்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்க. நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இந்த ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. ஆவியானவர் எங்களை பிரித்து எடுங்க ஆண்டவர். ஆவியானவர் ஆண்டவரே கிறிஸ்து அல்லாத காரியங்களிலிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை உம்மை நோக்கி நகர்த்தும்படியாக, உம்மை நோக்கி நாங்கள் பயணிக்கும்படியாக, இந்த ஆவிக்குரிய ஒரு மோட்ச பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் ஜெபிக்கலாம் பிரியமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தாவே, ஆவிக்குரிய விருத்த சேதனமே ராஜா, உம்மை பற்றும் மகிமையை அடைவதற்கு ஏதுவாக இருக்கிறது. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த உலகத்தின் மாம்சத்துக்குரிய காரியங்களில் இருந்து எங்களை நீ பிரித்து எடுத்த தேவன் அப்பா. நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் கண்ணோட்டத்தை என் தேவன் எங்களுக்கு நீ வெளிப்படுத்தின தேவன் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, தகப்பனே ராஜா, ஹல்லேலூயா. நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயத்திலே இயேசுவே ஒரு ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை நீர் உண்டாக்க வேண்டுமாய் இந்த நொடியிலே இயேசுவே நீர் உண்டாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, மனுஷனுடைய இருதயம் கொள்ளாததே என்ற தேவனே நீ மனஸ்தாபப்பட்டீரே ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. எங்களுடைய இருதயத்திலே தேவனே இயேசுவே கர்த்தாவே நாளிலே ஆண்டவரே உம்முடைய விருத்த சேதனமாகிய ஹல்லேலூயா சிலுவையின் காரியங்கள் ஆண்டவரே இங்க நடைபெற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. இயேசுவானவர் எங்களை பரிசுத்தம் பண்ண வேண்டுமாய், இயேசுவானவர் இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து எங்களை பிரித்தெடுக்க வேண்டுமாய், இயேசுவானவர் இந்த சிலுவையின் மூலமாய் இந்த உலகத்தை ஜெயிக்கிற செயலை நாங்கள் உருவாக்க வேண்டுமாய் என் தேவன் கர்த்தாவே நீர் அழைத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்தகாரத்தில் நின்று ஆண்டவரே ராஜா இயேசப்பா ஆச்சரியமான ஒளி கலைந்த தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஆண்டவரை ஏற்படுத்துகிற இயேசுவே எங்களுடைய சந்ததியில் ஆண்டவரே ராஜா நீர் ஏற்படுத்துகிற சந்ததியா நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ராஜா, நாங்கள் ஒளியில் நடக்கிறதுக்கு இயேசுவே உம்மாலே கர்த்தர் இந்த வெளிச்சத்தில் நடக்கிறதுக்கு நாங்கள் வந்து சேரக்கூடிய உலகளாயங்களை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. எங்கள் வெளிப்பட்டாலும் பரவாயில்ல, எங்கள் கர்த்தாவே ராஜா நாங்கள் வெட்கப்பட்டாலும் பரவாயில்ல, எங்கள் கர்த்தாவே இயேசப்பா மறைக்கவில்லை. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் மறைக்கவில்லை இயேசப்பா. ஆண்டவரே, எங்களை மன்னிங்க இயேசப்பா ராஜா. உம்மிடத்துக்கு நாங்கள் வருகிறோம், ஓடோடி வருகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு நொறுங்குண்ட இருதயமா நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. என் தேவன் கர்த்தாவே இந்த நேரத்திலே ராஜா எங்களுக்கு நீர் ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை உண்டு பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஒரு ஆபிரகாமை போல மகிமையின் காரியத்தை அவன் தெரிந்து கொண்டானே, மகிமையின் தேவனுடைய காரியத்தை தெரிந்து கொண்டது போல இந்த நாளிலே இயேசுவானவரே, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே, பரலோகத்தின் மகிமையின் காரியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் இன்னும் நீர் எங்களை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, ஆபிரகாமை கொஞ்சம் கொஞ்சமாய் என் தேவனை கர்த்தாவே நெஞ்சிலே அழைத்தீரே ராஜா. அதே போல நீர் எங்களை அழைத்துக் கொண்டு வருகிறீரே இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வேதனையோ கஷ்டமோ துன்பமோ தொல்லையோ பிரச்சனையோ வியாகுலமோ வியாதியோ எதுவும் எங்களை பிரிக்காத இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கிற பிள்ளைகள் இடத்தில் வருகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே ராஜா. ஹல்லேலூயா. கடைசி மட்டும் ஆபிரகாம் கூடார வாசியாகவே பரதேசியாய் சுற்றித்திருந்தானே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அதை போல எங்களால் இருக்க முடியவில்லை, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம்
எங்களை ஒரு விஷயம் பண்ணீங்கப்பா, எங்களை ஒரு விஷயம் பண்ணீங்க ஆண்டவரே. ஹalleluya. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நாங்கள் சிறுகவும் நீங்க பெருக வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. பொல்லாத இருதயத்தை எங்களிடத்திலிருந்து நீர் அகற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பொல்லாத சிந்தைகளை எங்களிடத்திலிருந்து அகற்ற வேண்டுமா செபிக்கிறோம். ஒரு சொபிஸ்டிகேட்டடான லைஃபை எங்களிடத்திலிருந்து அகற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஏனோ தானோ எங்க வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நாங்கள் ஆண்டவரே ஆராதனைக்கு மாத்திரம் கர்த்தாவே சண்டே சர்வீஸ் மட்டும் நாங்கள் அட்டெண்ட் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு அந்த ஆண்டவரே அந்த உலக பிரகாரமான காரியங்களில் கர்த்தாவே ராஜா நாங்கள் வெளிப்படுகிற காரியங்களை மட்டும் நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரை பின்பற்றாதபடி தேவனை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு ஆண்டவரை அன்போடு ஆண்டவரை நாங்கள் தேடுகிற பிள்ளைகளாய் ஆபிரகாமை போலவே எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆவியான ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே ஆபிரகாமை என்று விசேஷமாய் நீர் பிரித்து எடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு ரிச்சான தேசத்துல இருக்கிறவர், ஒரு பணக்கார ஏசப்பா, ஒரு வெல் எஜுகேட்டட் மனுஷன், ஒரு சிவிலைசேஷன்ல அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஊரா இருந்திருந்தாலும் தேவன் மகனை பிரித்து எடுத்தீங்களே ஏசப்பா. அதெல்லாம் நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல என்று மகனுக்கு நீ வெளிப்படுத்தினீங்களேப்பா. ஆண்டவரே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் இந்த நாளிலே. இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உண்மை பற்றும் கர்த்தாவே ஆண்டவரே விசுவாசத்திலே நாங்கள் வளரணும் அப்பா. ஆண்டவரே ஆபிரகாமை போல உண்மை பற்றும் விசுவாசத்திலே நாங்கள் வளரணும் ஆவியானவரே. ஹalleluya. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே சாத்தானோட பிசாசோட தொடர்பு இருப்பதனால ஆண்டவரே ராஜா ஹalleluya என்னோட கர்த்தாவே ராஜா உம்முடைய ஆவிக்குரிய விருத்த சேதனம் செயல்படாதப்பா, செயல்பட முடியாது. அதிலிருந்து விலகி இயேசுவே நாங்கள் உண்மை பற்றும் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கணும் அப்பா. ஹalleluya. அதற்காக தேவன் இறங்கி வந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. ஆண்டவரே சமாரிய ஸ்திரியை நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்பா. எந்த அளவுக்கு தகப்பனே ராஜா தேவனோடு கூட உறவு வைத்திருப்பாள். அவருடைய கர்த்தாவே இயேசப்பா வெட்கத்தை பார்க்காம அவருடைய பாவத்தை பார்க்காம அவர்கிட்ட இருந்த ஒரு இருளாவை பார்க்கல இயேசப்பா. தேவனுடைய வெளிச்சத்தை மாத்திரமே பார்த்தாலே இயேசப்பா. அதே போல தேவனை நாங்கள் உண்மை மாத்திரமே நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் அப்பா. ஹalleluya. நாங்கள் உண்மை மாத்திரமே நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. எங்களை பிரித்து எடுக்கிற இயேசப்பா, எங்களை ஆண்டவருடைய ஆவிக்குரிய விருத்த சேதனத்தினால நீர் எங்களை பிரித்து எடுக்கிற இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. ஆண்டவரே இருந்த இருளான காரியங்கள் மறையட்டும் ஆவியானவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆபிரகாம் கர்த்தாவே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எடுத்திருக்கிறார் தகப்பனே. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிறார், இந்த உலக ஆசீர்வாதத்தை எடுக்கல ஆண்டவரே. ஆனால் நாங்கள் அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு அந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எங்களை நீர் மன்னிங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதமான அந்த சிலுவையை இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எடுத்துக்கொண்டு பின் செல்ல போகிறோம் ஆவியானவரே. நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சிலுவையை கொண்டுதான் விருத்த சேதனம் நடைபெறும் என்று நீர் எங்களுக்கு உணர்த்தினீரப்பா. உமக்கு நாங்கள் கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹalleluya. இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. அழிவுக்கு நேரான கர்த்தாவே இந்த உலகத்தில் இருந்து எங்களை பிரித்தெடுத்த தேவனே, அழியாத நித்திய பரலோகத்துக்காக எங்களை பிரித்தெடுத்த தேவனே, ஆபிரகாமை போல நீர் எங்களை பிரித்து எடுக்கிறே அந்த வருஷத்து ஆவிக்குரிய விருத்த சேதனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹalleluya. ஹalleluya. நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. அதே இந்த உலகத்திலிருந்து தேவனுடைய மகிமையை நாங்கள் காண்பிக்கும்படியாக ஆண்டவரே ராஜா இயேசப்பா எப்படி நீங்க ஆபிரகாமை தெரிந்து கொண்டீரோ அதே போல தேவனுடைய மகிமையை நாங்கள் காணும்படியாக இயேசுவே தேவனுக்கு மகிமையை நாங்கள் செலுத்தும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே இயேசுவே. ஆண்டவரே ஆச்சரியமான ஒளி கலைத்தீரே இயேசுவே. நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுக்கு ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்துகிற காரியம், உம்மை மகிமைப்படுத்துகிற காரியம் எங்களுடைய வாழ்க்கையில பெருக கடவுள் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. ஆண்டவரே அது ஒரு நாள் குறைந்து போக கூடாது அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. ஹalleluya. ஆண்டவரே கர்த்தாவே ராஜா ஆபிரகாமை என் சிநேகிதன் என்று அழைத்தீரப்பா. ஆண்டவரே எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் அப்பா. ஹalleluya. இந்த உலகத்துல அது கிடைக்காத ஒரு பொக்கிஷம் தகப்பனே. எஸ் ஆமாண்டா. அதை நன்றாக புரிந்து கொள்ள ஆண்டவரே ஆபிரகாமுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சாதிகளின் பிதாவா இருக்கிற ஆபிரகாமுக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எஸ் ஹalleluya. ஆண்டவரே ஆபிரகாமுக்கு இறந்த தேவன் இன்று எங்களுடைய கண்களை நீ திறக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன் ஆவியானவரே. ஹalleluya. ஹalleluya. ஆபிரகாம்
இருதயத்தை ஆண்டவரே ராஜா இயேசுவின் நாமத்தினாலே ஆவிக்குரிய விருத்த சேதனம் பண்ணினது அதே தேவன் இன்று நீர் எங்களுடைய இருதயத்தின் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே விருத்த சேதனத்தை நீ உண்டு பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. அந்த மாயமான உலகத்திலிருந்து இந்த உண்மை இல்லாத உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவிக்குரிய தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவானவர் இந்த நொடியிலே எங்கள் மீது இறங்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவானவர் அந்த சிலுவையிலே நீ வெட்டி சிறந்த தேவன், அந்த சிலுவையை கொண்டு என் தேவன் கொண்ட ஒரு பெரிய கர்த்தாவே ராஜா இயேசு ஒரு உறவை ஆண்டவரே நீ ஏற்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா இறங்கும் இறங்கும் என் தேவனாகிய கர்த்தர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கரம் வெளிப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டவரே ராஜா உள்ளத்திலும் தேவனுடைய சிலுவை ஆண்டவரே ராஜா ஆண்டவரை கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. ஹல்லேலூயா. என் தேவனுடைய கிரியை ஆண்டவரே ராஜா உயர்த்து என் தேவனுடைய மகிமை உயர்த்திருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இயேசுவா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. அந்த பரம தேசத்தை எனக்கு கட்டளையை தக்க ஆண்டவரே அந்த கிருபையை என் தேவன் கர்த்தாவே ராஜா ஆபிரகாம் சுதந்தரித்துக் கொண்டான் அப்பா. ஆண்டவரே இந்த நீர்களுக்கு தாராளமாய் கிருபையை கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் வீணாக்குகிறோமே இயேசுவே, நேரத்தை வீணாக்குகிறோமே ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தாவே ராஜா ஆண்டவரே உலக பிரகார காரியங்களிலே எங்களை செலுத்துகிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிக்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க அப்பா. இந்த மகவிக்குரிய காரியங்களை எங்களை கொண்டு போங்கப்பா. இந்த ஆழத்துக்கு எங்களை கொண்டு போங்கப்பா. இயேசுவே உங்களுடைய ஆழத்துக்கு எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உங்களை துதிக்கிறோம் அப்பா. தேவனுடைய மகிமையை ஆபிரகாம் கண்டது போல நாங்களும் காணணும் தகப்பனே. இயேசுவே நாங்கள் உங்களை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உங்களை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சிலுவைதான் எங்களுடைய விருத்த சேதனம் அப்பா. சிலுவைதான் எங்களுடைய ஆண்டவர் விருத்த சேதனம். இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு ஆண்டவர் எல்லாமே. நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவரே எங்களுடைய விருத்த சேதனம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆவியானவரே. நீதான் சொன்ன எங்களுக்கு எல்லாமே. எங்களுக்கு ஒன்றுமில்லை அப்பா. எங்களை நாங்கள் காத்துக்கிறோம் இயேசுவே. உங்களுடைய நாமம் மாத்திரமே மகிமை அடைய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே என் தேவனுடைய மகிமை மாத்திரமே ஓங்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என் தேவனுடைய மகிமை மாத்திரமே ஆண்டவரே ஓங்கி செயல்பட வேண்டுமாய், என் தேவனுடைய கணம் மாத்திரமே உயர்ந்திருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. ஹல்லேலூயா அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவானவர் தாமே கர்த்தாவே இதை கொண்டு வந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தேவன் எங்களிடத்துல பேசுற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் என் தேவன் கர்த்தாவே ராஜா எங்களுக்கு அந்த சிலுவையின் விருத்த சேதனத்தை எப்பொழுது எங்களுடைய கண் முன்னாக நீ வைத்திருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பாடுகள் சகிக்க தேவ ஜனத்தோடே பரனே அன்பாயலைத்தீர். பாடுகள் சகிக்க தேவ ஜனத்தோடே பரனே அன்பாயலைத்தீர். வீடும் நாடும் இனம் ஜனம் யாவும் மறந்து நாம் இயேசுவே உம்மை பின் செல்ல. வீடும் நாடும் இனம் ஜனம் யாவும் மறந்து நாம் இயேசுவே உம்மை பின் செல்ல. அன்பீதுவே அன்பீதுவே என்னை அழைத்த அன்பீதுவே 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 என்னை அழைத்த அன்பீதுவே. அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா நினைத்த பேரன்பீதுவே. அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா நினைத்த பேரன்பீதுவே. மாறாத நித்திய நோக்கத்தாலே சுவே மண்ணில் எம்மை பிரித்தே.
மாறாத நித்திய நோக்கத்தாலேசுவே மண்ணில் எம்மை பிரித்தே. மங்கா உந்தனின் சேவை எங்கும் செய்திடவே துங்கவனே எம்மை கண்டீர். அன்பீதுவே அன்பீதுவே என்னை அழைத்தமா அன்பீதுவே. அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா நினைத்த பேரன்பீதுவே. அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா நினைத்த பேரன்பீதுவே. பிரைஸ் தி லார்ட்.